இந்த யூடியூப் சேனல் மூலமாக பகிரப்படும் அனைத்து தகவல்களும் கல்வி மற்றும் அறிவு பயிர்க்காக மட்டுமே தவிர இங்கு நாங்கள் யாரையும் பங்குச்சந்தையில் வர்த்தகம் செய்ய ஊக்குவிக்கவில்லை. இங்கே பகிரப்படும் அனைத்தும் எங்கள் தனிப்பட்ட கருத்தாகும். பங்குச்சந்தையில் 100% பண இழப்பு அபாயம் உள்ளது. சந்தை அபாயத்தை புரிந்து கொண்டு முதலீடு மற்றும் வர்த்தகம் செய்யும் முன் செபியில் பதிவு பெற்ற ஆலோசகரை அணுகவும். மேலும் நாங்கள் எந்த ஒரு பங்குகளை வாங்கவோ விற்கவோ பரிந்துரை செய்வதும் இல்லை. நான் செபியில் பதிவு பெற்ற ஆலோசகரும் அல்ல. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் விஜயன் பேசுகிறேன். ஸோ இன்னைக்கு வீடியோவில் ஒரு சூப்பரான ஒரு ஸ்க்ரீனரை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில மொமெண்டம் ஸ்டாக்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த ஸ்டாக் வந்து நல்லா மொமெண்டம் ஆகி பிக் ஆகி போயிருக்கு. ஸோ அது மட்டும் இல்லை, இப்போ நான் நிறைய வீடியோஸ் நிறையா இது காமிக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் டாடா காஃபி. ஸோ ஸ்டாக் வந்து நல்லா மொமெண்டம் ஆகி போயிருக்கு. அண்டு பார்க்கலாம் இன்னும் 2-3 ஸ்டாக்ஸ் கூட. ஸோ இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் மொமெண்டமாக போகக்கூடிய ஸ்டாக்ஸ் என்னென்ன, அது எப்படி பிக் பண்ணுறது அப்படின்ற ஸ்க்ரீனரை தான் நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். அண்ட் ஒன் மோர் திங், ஒரு டிஸ்க்ளைமர் கொடுத்துடலாம். இது ட்ரேடிங் ரெக்கமெண்டேஷனோ அல்லது ட்ரேடிங் டிப்ஸோ கிடையாதுங்க. இது முழுக்க ஒரு எஜுகேஷன் வீடியோ. எப்படி நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம இந்த சார்ட்டிங் அப்படின்ற ஸ்க்ரீனரை யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இது எப்படி கிரியேட் பண்ணுறதுன்றதை பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சார்ட்டிங் ஓப்பன் பண்ணிக்கங்க. ஃபஸ்ட்டு சார்ட்டிங் இல்லையா? ஸோ சார்ட்டிங்கில் போயிட்டு கூகுளில் போய் சார்ட்டிங்னு சர்ச் பண்ணிங்கனாலே வந்துடும். ஸோ அங்கே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போயிட்டு இந்த சார்ட்டிங் வெப்சைட்டில் வந்துருங்க. ஃபஸ்ட் இந்த சைட்டில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ரிஜிஸ்டர் பண்ணணும். ஸோ ஏதாவது ஒரு டம்மி ஜிமெயில் ஐடி கிரியேட் பண்ணிவிட்டு நீங்கள் அதை வச்சு நீங்கள் இதில் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சார்ட்டிங் வந்து இந்த மாதிரி ஓப்பன் ஆகும் உங்களுக்கு. இந்த இடத்துல ஸ்க்ரீனர்ஸ்னு இருக்கும், இந்த இடத்துல அட்லாஸ்னு இருக்கும். ஸோ நம்ம வந்து ஸ்க்ரீனர்ஸும் கிரியேட் பண்ணிக்கலாம், அல்லது வந்து பார்த்தீங்கன்னா டேஷ்போர்டாகவும் நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். மல்டி டைம் ஃப்ரேமில் நீங்கள் யூஸ் பண்ணுறதா இருந்தால் இந்த டேஷ்போர்ட் பார்க்கலாம். ஸோ நம்ம இதுக்கு ரிலேட்டடாக ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். ஸோ நீங்கள் அதை போய் செக் பண்ணி பாருங்கள். இல்லாட்டி நான் இங்கே பின் பண்ணுறேன் இந்த இடத்துல, நீங்கள் அதை போய்ட்டு செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம், கிரியேட் ஸ்கேனர் அப்படின்றத ஒன்று கிரியேட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ இதில் தான் நம்ம இந்த மொமெண்டம் ஸ்டாக் வந்து எப்படி பிக் பண்ணுறது அப்படின்றத நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நமக்கு இதுக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன செக்மெண்ட்டில் பண்ண போகிறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஸோ கேஷ் செக்மெண்ட் அப்படின்னு நீங்கள் வச்சிங்க அப்படின்னா ஏகப்பட்ட ஸ்டாக்ஸ் வரும், இல்லைன்னு சொல்ல. பட் நம்ம அதை கண்டிஷன் கொடுத்து அதை வந்து கம்மி பண்ணியும் வச்சுக்கலாம். இல்லை நான் வந்து நிஃப்டி 500 மட்டும் பார்க்க போகிறேன் அப்படின்றவங்க நிஃப்டி 500ல் பார்க்கலாம். இல்லை நான் நிஃப்டி 200ல் மட்டும் பார்க்க போகிறேன் அப்படின்றவங்க இந்த இடத்துல நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கங்க. இல்லை உங்களுக்குன்னு செப்பரேட்டாக வாட்ச் லிஸ்ட் கிரியேட் பண்ணி அதையும் நீங்கள் டைம் ஃப்ரேம் கம்மியாக கூட வச்சு நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். பட் இங்கே நமக்கு ஃபியூச்சர்ஸ் இருக்குது, ஃபியூச்சர்ஸ் கூட நீங்கள் வச்சுக்கலாம். நான் பெஸ்ட்டு வந்து நான் நார்மலாக கேஷ் செக்மெண்ட்னே வைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நான் இந்த இடத்துல என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல ஒரு ப்ளஸ் சிம்பிள் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். இந்த மாதிரி கிளிக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் இந்த இடத்துல என்ன பண்ணணும் அப்படின்னா, க்ளோஸ் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ப்ரீவியஸ் டே க்ளோஸ், அதாவது அது போட்ட உடனே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டெய்லி க்ளோஸ் அப்படின்றது வந்துடும். ஸோ இந்த இடத்துல டெய்லி 5 minutes 1 hour 3 minutes அந்த மாதிரி மல்டி டைம் ஃப்ரேமில் உங்களுக்கு வீக்கு, மந்த்லி, குவார்ட்டர்லி, இயர்லி அப்படின்னு கூட நிறைய இருக்குது. நமக்கு அவ்வளோ டீப்பாக போக வேண்டாம். ஸோ நம்ம ஜஸ்ட் டெய்லின்னு வச்சுக்கிறோம். ஓகேங்களா? ஸோ டெய்லி க்ளோஸ் கிரேட்டர் தென் அப்படின்றத சூஸ் பண்ணிவிட்டு டெய்லி ஓப்பன். அப்போ நீங்கள் என்ன பண்ணி ஜஸ்ட் ஓப்பனை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டெய்லின்னு வந்துடும். ஸோ இந்த இதை போட்டுட்டு இன்டூ அரித்மெட்டிக் காம்பரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்டூ யூஸ் பண்ணுறோம். இங்கே வந்து ஸ்டார் மாதிரி தெரியும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஒன்ஸ் அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்பர்னு இருக்கும், நம்பரை கொடுத்துருங்க. அண்ட் இந்த நம்பருக்கு பக்கத்தில் 1.01 அப்படின்றத நம்ம போட்டுறோம். அதாவது டெய்லி க்ளோஸ் கிரேட்டர் தென் டெய்லி ஓப்பன் இன்டூ நம்பர் அப்படின்னு எது கொடுக்குறோன்னா, இது வந்து 1% மேலே இருக்கணும். அதாவது ப்ரீவியஸ் டேவாக இருக்கட்டும் சரி, கரண்ட் டேவாக இருக்கட்டும் சரி, அது வந்து நம்ம வந்து செட் பண்ணுறோம் இல்லைங்களா, 1%, 2%. அதுக்கு வந்து இந்த நம்பர் வேல்யூவை சூஸ் பண்ணி 1.01 அப்படின்றத நம்ம போட்டால் தான் அது கரெக்டாக கால்குலேட் பண்ணிக்கும். ரைட்? ஸோ இது போட்டதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அகைன் டெய்லி ஓப்பன் அப்படின்றத கிளிக் பண்ணிவிடுங்க. அண்ட் கிரேட்டர் தென் அப்படின்ற வேல்யூவை கிளிக் பண்ணிவிடுங்க. அதுவே பை டிஃபால்ட்டாகவே அடுத்தடுத்தது ஓப்பன் ஆகிக்கும். ஸோ 1 day agoவோட க்ளோஸ். ஸோ க்ளோஸ் எடுத்துக்கிறோம். இந்த இடத்துல டெய்லி இருக்கு இல்லையா, இந்த டெய்லியை கிளிக் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோங்க, 1 day ago. டெய்லி ஓப்பன் அப்படின்றது இன்றைக்கோட ஓப்பனை குறிக்கும். 1 day ago க்ளோஸ் அப்படின்றது ப்ரீவியஸ் டேவோட க்ளோஸை குறிக்கும். ஓகேங்களா? ஸோ இன்டூ அரித்மெட்டிக் வேல்யூ நம்பர் அப்படின்றத சூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம், அதுவும் 1.01%, அதாவது 1%க்கு மேலே ட்ரேட் ஆகணும் அப்படின்றத தான் நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ இதுதான் 2 கண்டிஷன் நம்ம போட்டாச்சு. 3வது கண்டிஷன் என்ன போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெய்லி வால்யூம். ஸோ வால்யூம் அப்படின்ற ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு கிரேட்டர் தென் நம்பர் அப்படின்றத சூஸ் பண்ணிவிட்டு மினிமம் அட்லீஸ்ட் ஒரு 50,000 குவான்டிட்டியாவது ட்ரேட் ஆகும். ஏன்னா சில ஸ்டாக்கில்
வால்யூம் பெருசாக இருக்காது. நீங்கள் இன்னும் கூட 1 lakh குவான்டிட்டி கூட நீங்கள் அதை வந்து போட்டிங்க அப்படின்னா இன்னும் ஃபில்டர் ஆகிக்கும். இல்லை நம்ம என்ன பண்ணலாம், ஒரு 75,000 வால்யூம் இருக்கிற மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இப்படி கொடுத்திங்கன்னா இன்னும் ஸ்டாக் வந்து கம்மியாக வரும். ஸோ தட் நம்ம ட்ரேட் பண்ணுறதுக்கு நிறைய ஸ்டாக் இருந்ததுன்னா நம்மளை எதில் போய் கான்சன்ட்ரேட் பண்ணுறதுன்னு தெரியாது இல்லையா. ஸோ அதனால் நம்ம ட்ரேட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். ரைட். அண்ட் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா டெய்லி க்ளோஸ். ஓகே, ஸோ க்ளோஸ் கிரேட்டர் தென் நம்பர் 100. இது எதுக்கு நம்ம இந்த ஃபில்டர் போடுறோம் அப்படின்னா, சில ஸ்டாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பிலோ 100க்கு கீழே இருக்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா பெருசாக நமக்கு வந்து மொமெண்டம் இருக்காது. ஸோ அந்த மாதிரி ஸ்டாக் அவாய்ட் பண்ணிவிட்டு எந்த ஸ்டாக்லாம் 100 ரூபாய்க்கு மேலே இருக்கோ அந்த ஸ்டாக்கை ஃபில்டர் பண்ணுறதுக்கு மட்டும் இதை நம்ம போட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் இது எல்லாமே நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஓப்பன் ப்ரைஸை வச்சு, வால்யூமை வச்சு, அதுக்கப்புறம் ப்ரைஸோட வேல்யூவை வச்சு தான் நம்ம போட்டிருக்கோம். இப்போ யூஸ் பண்ண போகிறது ஒரு இண்டிகேட்டர். ஸோ இந்த இண்டிகேட்டர் என்ன பண்ணுறோம்னா, இதில் மட்டும் நம்ம இங்கே போய் கிளிக் பண்ணி CCI அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா, இதுக்கு பேர் வந்து கமாடிட்டி சேனல் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபாரெக்ஸில் மெயினாக யூஸ் பண்ணுவாங்க இந்த இண்டிகேட்டர். ஸோ இந்த இண்டிகேட்டர் தான் நம்ம இங்கே சூஸ் பண்ணுறோம். டெய்லி அதோட வேல்யூ வந்து பை டிஃபால்ட்டாக 20 நம்ம வச்சுக்கிறோம். கிரேட்டர் தென் அப்படின்ற வேல்யூ கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்கேனரை வந்து நம்ம எவ்ரி 1 ஹவருக்கு ஒரு வாட்டி நீங்கள் யூஸ் பண்ணிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 9:30க்கு நீங்கள் ஒரு வாட்டி ஸ்கேன் பண்ணுறீங்க அப்படின்னா 10:30க்கு ஒரு வாட்டி ஸ்கேன் பண்ணலாம், 11:30க்கு ஒரு வாட்டி ஸ்கேன் பண்ணலாம், 12:30க்கு ஒரு வாட்டி, 1:30க்கு ஒரு வாட்டி, 2:30க்கு ஒரு வாட்டி, அண்ட் ஃபைனலாக க்ளோசிங் டைமில் இல்லை நான் இன்றைக்கி எடுத்து நாளைக்கு ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆகும் அப்படின்ற ஒரு இது இருக்குது அப்படின்னா ஒரு 3:20க்கு ஸ்கேன் பண்ணி கூட நீங்கள் சில ஸ்டாக்கை BTSTயாக கூட நாளைக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த இடத்துல ஹவர்லி CCI யூஸ் பண்ண போகிறோம். ஸோ மறுபடியும் CCI அப்படின்றத சூஸ் பண்ணி இந்த டெய்லிக்கு பதில் இந்த இடத்துல 1 hour அப்படின்றத நம்ம சூஸ் பண்ணிக்கிறோம். ஓகே, ஸோ இதோட டிஃபால்ட் வேல்யூ வந்து 20 தான். இதையும் நம்ம எதுவும் சேஞ்ச் பண்ண போகிறது கிடையாது. இப்போ லைவ் மார்க்கெட்டில் தான் ஓடிக்கிட்டு இருக்குங்க. ஸோ இப்போ நான் ரன் ஸ்கேன் கொடுக்குறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ செலக்ட் பண்ண ஸ்டாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 16 ஸ்டாக்ஸ் இந்த இதுக்கு வந்திருக்கு. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா சேவ் ஸ்கேன் கொடுத்து இந்த இடத்துல நீங்கள் நோட் பண்ணிக்கணும். ஸோ நான் வந்து மொமெண்டம் ஸ்டாக்ஸ் ஃபார் த டே அப்படின்னு போடுறேன். ஓகே, ப்ராக்கெட்டில் வேணால் நம்ம SMTC யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம இந்த ஸ்கேனரை சேவ் பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் டைம் நம்ம சார்ட்டிங்க்கு ஓப்பன் பண்ணி வரோம்னீங்களா, நெக்ஸ்ட் டைம் வரும்போது நம்மளோட ஸ்கேன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம சேவ் பண்ண ஸ்டாக்ஸ் வந்து இங்கே வந்துடும். ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா கரண்ட்டாக என்னென்ன ஸ்டாக் நல்ல மொமெண்டமாக போயிட்டுருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம 1 by 1 பார்க்கலாம். இந்த ஸ்மார்ட் லிங்க் அப்படின்றது எப்படி ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்றதை பார்க்கலாம். நல்ல ஒரு மொமெண்டமான ஒரு பிக்கிங் தான். ஆனால் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம என்ன பார்க்கணும் அதையும் நான் தெளிவாக சொல்லிடுறேன். ப்ரைஸ் வந்து இன்றைக்கோட ப்ரைஸ் இன்றைக்கி வந்து 29ஆம் தேதி ஃப்ரைடே. இதுதான் ஓப்பன் கேண்டில், ரைட்? ஸோ இந்த ஓப்பன் கேண்டிலுக்கு மேலே ப்ரைஸ் ட்ரேட் ஆகுது அப்படின்னா அந்த ஸ்டாக் வந்து ஸ்டில் வந்து அப்சைட் போகிறதுக்கு தான் பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது அப்படின்றது அர்த்தம். ஓகே, ஸோ ரெண்டாவது ஸ்டாக் பார்க்கலாம். பண்டானா சம்திங் ஏதோ ஸ்டில் மொமெண்டமாக தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா இன்றையோட ஓப்பன் வந்து இதுதான் இன்றைக்கோட ஓப்பன். ஸோ அதுக்கு மேலே தான் ட்ரேட் ஆகிட்டு நல்லா இன்னும் ஸ்டில் மொமெண்டமாக தான் போயிட்டுருக்கு. அண்ட் கெயில் கூட இருக்குது பாருங்கள். ஸோ கெயில் இன்றைக்கோட ஓப்பனுக்கு மேலே சூப்பராக ட்ரேட் ஆகிட்டுருக்கான். இதுதான் இன்றைக்கி ஓப்பன் கேண்டில். அதோட ஹைக்கு மேலே நல்லாவே ட்ரேட் ஆகிட்டுருக்கு. சூப்பராக மொமெண்டம் பிக் பண்ணி போய்கிட்டு இருக்காங்க. அண்ட் டாடா கன்சியூமர், ஸோ இதுதான் ஹை. இந்த மொமெண்டம் ஃபஸ்ட்டு கேண்டிலே பெரிய மொமெண்டம் இருக்குது. ஸோ தட் அது அப்படியே ஃப்ளாட்டாக போய்கிட்டு இருக்குது. பட் ஸ்டில் அந்த கேண்டிலோட ஹை, அதாவது அந்த கேண்டிலோட ஹைக்கு மேலே தான் இருக்குது அப்படின்ற வரைக்கும் நமக்கு பிரச்சனை இல்லை. ஸ்டில் அப் சைடில் தான் இருக்குது. சக்தி பம்ப் இது வந்து பார்த்திங்கன்னா அந்த கேண்டிலோட ஹைக்கு கீழே வந்துட்டாங்க. பட் காலையிலே மொமெண்டம் 1048லேருந்து 1093 வரைக்கும் போயிருக்கு. காலையிலேயே அந்த மொமெண்டம் முடிஞ்சிருக்கு. ஸோ அதனால் நம்ம காலையிலேயே கூட ஸ்கேன் பண்ணலாம். ஒரு 9:20க்கு நீங்கள் ஸ்கேன் பண்ணால் கூட எந்தெந்த ஸ்டாக் மொமெண்டமாக இருக்குது அப்படின்றத கூட நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி டாடா காஃபி பார்த்தோம். ஸ்டெர் டூல்ஸ் ஸோ நல்ல ஒரு மொமெண்டமில் இருக்குது. ஸ்டில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஹைக்கு மேலே போகலை. ஸோ தட் அது வந்து ஸ்கிப் பண்ணிக்கணும், நம்ம வெயிட் பண்ணணும். இது எதுக்கு எடுக்கிறோம் அப்படின்னா இது வந்து ஒரு ஸ்விங் பிக்கு கூட எடுக்கலாம். அதாவது வந்து ஒரு 1 or 2 days நீங்கள் வந்து ஹோல்ட் பண்ணிவிட்டு கூட நீங்கள் வச்சு நெக்ஸ்ட் டேயில் எடுக்கலாம். இந்த ஸ்டாக் இப்போ மறுபடியும் மொமெண்டம் பிக் பண்ணுது. இந்த ஹைக்கு கீழே வராமல் நல்ல ஒரு புல் மூவை கொடுக்கறது தெளிவாக தெரியுது. ஓகே, இதெல்லாம் இருக்கட்டும். நான் எப்படி இதுக்கு ஸ்டாப் லாஸ் செட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸலில் ஒரு சின்னதாக ஒரு சிம்பாலிக்காக சொல்லித்தரேன். ஸோ உங்களோட ஸ்டாப் லாஸை எப்படி செட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ப்ரீவியஸ் டே க்ளோஸ் ப்ரைஸ் என்ன அப்படின்றத நம்ம பார்த்துக்கணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 320 ரூபா டாடா காஃபி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ 320 ரூபாவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த ஸ்டாக் பார்க்குறோம், ஹைக்கு மேலே இல்லை. பட் இருந்தாலும் நம்ம ட்ரேடை வந்து இந்த ஹை பிரேக் அவுட் ஆகும்போது நம்ம ட்ரேட் எடுத்துட்டோம்னு வச்சுக்கோம். நம்மளோட ஸ்டாப் லாஸாக எப்படி போடுறது அப்படின்னா, ஸோ நேத்தோட க்ளோஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 308 ரூபா 40 காசு. ஸோ எஸ்டர்டே க்ளோஸ் 308 ரூபா 40 காசு. அண்ட் அதுக்கப்புறம் என்னங்க
டுடே ஓப்பனை நம்ம எடுத்துக்கணும். ஸோ இன்றைக்கோட ஓப்பன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 313 ரூபா. ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இது ஓப்பன். ஸோ அதுக்கு நேராக போகிற அந்த கேண்டில். ஸோ ஓப்பன் வந்து 313, இது ப்ரீவியஸ் டே க்ளோஸ், அது வந்து பார்த்தீங்கன்னா 308 ரூபா. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் 308 ரூபா 40 பைசா. ஸோ இது ரெண்டையும் போட்டுட்டு நம்ம டோட்டல் பண்ணிக்கிறோம். ஸோ இது ப்ளஸ் இது. ஸோ இப்போ என்ன பண்ணணும், இது ரெண்டுத்தையும் டிவைடட் பை 2 போட்டிங்கன்னா உங்களோட ஸ்டாப் லாஸ் வந்து 310 ரூபா தான் உங்களோட ஸ்டாப் லாஸ். ஸோ நீங்கள் ஸ்டாப் லாஸ் போட வேண்டிய இடம் இந்த 310. ஸோ இது வந்து நீங்கள் 1:2 1:3 அப்படின்ற அளவுக்கு கூட பொசிஷனில் நீங்கள் ஹோல்ட் பண்ணி ட்ரேட் பண்ணிக்கலாம். பட் மறுபடியும் சொல்கிறேன், இது ஜஸ்ட் ஒரு ஸ்க்ரீனர் தான். இது நான் ட்ரேடிங் ரெக்கமெண்டேஷனுக்காக சொல்லப்படுறது கிடையாது. இது ஜஸ்ட் நம்மளோட ஐடியாஸை எப்படி வந்து இந்த சார்ட்டிங்கில் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக சொல்கிறது தான். ஓகே, ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணி வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஜயன். நன்றி, வணக்கம்.